ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அயன் கடாயை எப்படி சீசனிங் பண்ணலாம், இண்டக்ஷனில் எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ இது நேற்று யூஸ் பண்ணேன், இன்றைக்கு நெக்ஸ்ட் டேவே இப்படி ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை வாஷ் பண்ணி தான் வச்சேன், அந்த ½ இப்படி ஆகிடுச்சு. இப்போ இதை சீசனிங் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இது வந்து சாதம் வடித்த கஞ்சி. அந்த தண்ணியில் 2 லெமனை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிட்டேன். லெமன், பேக்கிங் சோடா, அப்புறம் ரைஸ் ஸ்டார்ச் இதை மிக்ஸ் பண்ணி நம்ம பாயில் பண்ணோம்னா கொஞ்சம் நேரம் அதில் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டோம்னா அப்புறம் அந்த உள்ளே இருக்கிற ட்ரஸ்ட் எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அதை நம்ம திரும்ப க்ளீன் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி சால்ட் வச்சு அதை ஸ்க்ரப் பண்ணோம்னா நார்மல் ஆகிரும். இப்போ எப்படி பண்ணலான்றதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இப்போ இந்த ரைஸ் வாட்டரில் இது வந்து சாதம் வடித்த கஞ்சி ரைஸ் ஸ்டார்ச் தான். இதில் 2 லெமன் போட்டிருக்கேன். இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் இதை நம்ம கொதிக்க விட்டுறணும். இது கொதித்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த உள்ளே இருக்கிற இதெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அதை ஸ்க்ரப் பண்ணிவிட்டு எப்படி அதை சீசனிங் பண்ணலான்னு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு கேஸ் ரொம்ப இஷ்யூவாக இருக்குது. ஸோ அதனால் இண்டக்ஷனில் வைக்கிற பாத்திரமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். நமக்கு நான்ஸ்டிக்கை விட அயன் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஸோ அதை நம்ம ப்ராப்பராக எப்படி சீசனிங் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலான்றதை ஒன் பை ஒன் பார்ப்போம். இப்போ இது 2மே அயன் கடாய் தான். இப்போ உள்ள இஷ்யூக்காக நான் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன். இதை நான் எப்படி சீசனிங் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு 1 டே ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். இது வந்து கேஸ்டிக் அயனு. நெக்ஸ்ட் டே வந்து இந்தமாதிரி சாதம் வடித்த கஞ்சி, அப்புறம் அதில் கொஞ்சம் லெமன் சால்ட்டு போட்டு இது 2ஐயும் ஊற வச்சு நல்லா பாயில் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 2 டேஸ் விட்டுட்டேன். இப்போ இதில் நான் டச் பண்ணாலும் எந்த ஒரு கருப்பும் வரலை, க்ளீனாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம 2 டேஸ் இல்லை 3 டேஸ் ஒன்ஸு ரைஸ் ஸ்டார்ச்சு அதோட லெமன் ஆட் பண்ணி இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சிட்டோம்னா அது நமக்கு நீண்ட நாள் வந்து ட்ரஸ்ட் ஆகாமல் ஆகும். இப்போ சப்போஸ் வெயில் இருந்தால் வெயிலில் வைங்க, அப்படி இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த கடாயை ஹீட் பண்ணுங்கள். அப்படியும் கையில் எனக்கு வருது அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி அந்த கடாயில் நல்லா ஃப்ரை பண்ணோம்னா அந்த இருக்கிற அந்த ட்ரஸ்டெல்லாம் ரிமூவ் ஆகிடும். அதை நம்ம பண்ண ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் அப்ளை பண்ண நார்மல் லெவலுக்கு இந்த மாதிரி நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்டேஜ் வந்துடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரைஸ் ஸ்டார்ச்சும் லெமனும் நல்லா பாயில் பண்ணேன். பாயில் பண்ணதுக்கப்புறம் இப்போ நல்லா க்ளீன் பண்ணது அந்த கருப்பெல்லாம் நல்லா போயிடுச்சு. நீங்களே பாருங்கள், சேஞ்சஸ் காட்டுது. லைட்டாக தான் இருக்குது, மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் வந்து ஹீட் பண்ணுறேன். லைட்டாக கொஞ்சம் வார்ம் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து மோஸ்ட்லி ஆயில் வந்து ஃப்ரெஷ்ஷான ஆயிலை விட யூஸ்ட் ஆயில் இருந்துச்சுன்னா அதை போடுங்க. அப்பளம் பொரிச்சது, அப்புறம் தாளித்தது, அந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி ஊற வச்சோம்னா அது கொஞ்சம் நல்லா அப்சர்வ் ஆகிடும். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் ஆயிலை ஊற்றிட்டு இப்போ இதில் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இதை அப்ளை பண்ணி நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு அப்ளை பண்ணணும். மோஸ்ட்லி என்ன சொல்கிறாங்க, ஆயில் அப்ளை பண்ணி வெயில் இருந்தால் வெயிலில் வைங்க, அது நல்லா அப்சர்வ் ஆகிடும். அப்படி சப்போஸ் வெயில் இல்லைன்னா நல்லா ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கேஸ்லேயோ இண்டக்ஷன்லேயோ ஹீட் பண்ணி வைங்க. அப்போ தான் அந்த ஆயிலை அப்சர்வ் பண்ண அந்த கருப்பு வராமல் இருக்கும். இப்போ நான் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நான் ஆன் பண்ணுறேன்.
ஏன்னா இப்போ இங்கே நான் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால எனக்கு வெயில் அவ்வளோவா இல்லை. ஸோ இப்போ இதை கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிட்டேன். ஹீட் பண்ணது இது கொஞ்சம் நேரம் அப்சர்வ் ஆச்சுன்னா நல்லா ட்ரை ஆகிடும். மோஸ்ட்லி வந்து இப்போ யூஸ் பண்ண ஆயில் ஒரு தனியாக ஒரு பாட்டிலில் எடுத்து வைங்க. அதை வந்து நல்லா நம்ம குக்லாம் முடித்ததுக்கப்புறம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆயிலை அப்ளை பண்ணி ஊற வச்சா தான் அது அந்த கருப்பெல்லாம் வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு டே நம்ம சமைக்கும்போது அதை நல்லா ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டு பண்ணோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு, உங்களுக்கே தெரியுது புகை வர்றது. இப்போ இதை எடுத்து நான் அப்படியே தனியாக வச்சுடுவேன். ஸோ இது எனக்கு நான் அடுத்து குக் பண்ணுற வரைக்கும் அது கருப்பு வராமல் இருக்கும். இப்போ இதில் ஆயில் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இது நல்லா கிளியராக அப்சர்வ் ஆகிருக்கு. ஸோ இதை நான் இப்படியே இருந்துச்சுன்னா எனக்கு அந்த 2 பழைய புது கடாய் இருந்த மாதிரியே இருந்துடும். இந்த மாதிரி நம்ம பண்ண ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் சார்ஜ் ஒரு 3 days ஒன்ஸ் அதில் பாயில் பண்ணோம்னா அதில் இருக்கிற ட்ரஸ்ட்டு எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி பழக்கம் பண்ண நமக்கு நார்மல் கண்டிஷனில் எல்லா அயன் கடாயும் நார்மல் ஸ்டேஜ்க்கு வந்துடும். தேங்க்யூ.